வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த பூத் கமிட்டி மாநாடு நடைபெறக்கூடிய பகுதி மதுரை என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. கோவையில் 2 நாட்கள் மாநாடானது நடைபெற்றது. ஏப்ரல் 26 மற்றும் 27 உள்ளிட்ட 2 நாட்கள் கோவை குறும்பபாளையத்தில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில் இந்த மாநாடானது நடைபெற்றது. இதில் மொத்தம் 7 மாவட்டங்கள் மொத்தமாக கவர் செய்யப்பட்டிருக்கிறது. 16,000 பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வந்து பார்த்தோமேனால் இந்த தாவேகா மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அடுத்த கட்டமாக மதுரை மாநகரில் இந்த பூத் கமிட்டி கூட்டத்தை நடத்துவதற்காக தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கு இடத்தினை தேர்வு செய்யக்கூடிய பணியானது துவங்கி இருக்கிறது. முதலில் மே முதல் வாரம் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் மே முதல் வாரத்திற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் மே கடைசி வாரத்தில் இந்த மதுரையில் பூத் கமிட்டி மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விரைவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக கட்சியின் கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் தற்பொழுது தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது பூத் கமிட்டி மாநாடானது கோவையை தொடர்ந்து மதுரையில் நடைபெற இருக்கிறது. மதுரையில் பார்த்தோமெனால் மதுரை கொடைக்கானல் செல்லக்கூடிய அந்த சாலையில் ஒரு இடத்தினை தேர்வு செய்யக்கூடிய பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மிகப்பெரிய ஒரு பந்தல் அமைத்து அங்கு தொண்டர்களை வந்து அமர வைத்து விஜய் அவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை மதுரை நடத்தப்படவில்லை என்றால் காஞ்சிபுரத்தில் நடத்துவதற்கும் மற்றொரு திட்டமும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட அந்த மாவட்டங்களை சேர்ந்த சுமார் 20,000 பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் துவங்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் இதற்கான பணிகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விஜய் அவர்கள் ஜனநாயகன் படப்பிடிப்பை விரைவில் முடித்துக் கொடுக்க இருக்கிறார். அதற்கு பின்பு முழு நேரத்தில் கள அரசியலில் ஈடுபட இருக்கிறார். அதற்கான பணிகள் தற்பொழுது ஜரூராக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.